Welcome to our channel Cook Ramam Samayal. இன்னைக்கு நம்ம வீடியோல ஆப்பம் எப்படி செய்யறதுன்னு நம்ம பார்க்க போறோம். Right from the beginning பேட்டர்ல இருந்து எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். 2 கப் பச்சரிசி, 2 கப் இட்லி அரிசி, 1 கப் பாயில்ட் ரைஸ், 1 கப் கோகனட். இதெல்லாம் கூட கொஞ்சமா பேக்கிங் சோடா, சர்க்கரை, சுகர் and salt to taste. இவ்வளவுதாங்க நம்ம ஆப்பம் செய்யறதுக்கான இம்பார்ட்டன்ட் இன்கிரிடியன்ட்ஸ். இதை ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊற வைக்கணும். ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஒரு மிக்ஸி ஜார்லையோ இல்லை கிரைண்டர்லையோ போட்டு ஆட்டணும். சரிங்க, இதை ஒரு 4 மணி நேரம் ஊற வைக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாம். அது கூட நம்ம எடுத்து வச்சிருக்க ரைஸை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் எவ்வளோ கொள்ளளவு முடியுமோ அவ்வளோ போட்டு ஆட்டுங்க. அண்ட் 1 by 1 போட்டு ஆட்டுங்க. நான் முதல்ல பச்சரிசி, அப்புறம் இட்லி அரிசின்னு ஒவ்வொன்றா போட்டு ஆட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்போ மாவை நல்லா அரைச்சாச்சு. எல்லா மாவும் தனித்தனியாக போட்டு எல்லாத்தையும் சேர்த்து அரைச்சி நம்ம இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணி வைக்கலாம். நல்லா நேகாக அரைச்சிக்கோங்க. தண்ணியாக இருந்தாலும் ஓகே தான், பட் நல்லா நேகாக அரைச்சிக்கோங்க. ஓகேவா? இதை நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். பிகாஸ் நம்ம தனித்தனியாக அரைச்சங்காட்டி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். இதை ஓவர் நைட் நம்ம ஃபர்மெண்ட் பண்ணணும். இதை வெளியில் ரூம் டெம்பரேச்சரில் வைங்க. ரூம் டெம்பரேச்சரில் குறைஞ்சது 12 hours ஆகுது வெளியே இருக்கணும். வச்சுட்டு நெக்ஸ்ட் டே மார்னிங் இது கூட சுகர், பேக்கிங் சோடா, சால்ட் இது 3 ஆட் பண்ணி நீங்கள் அதை ஒரு 1/2 hour இல்லை 10 minutes விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம ஆப்பம் சுட ஆரம்பிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம மாவு எவ்வளோ ஃப்ளஃபியாக ரெடி ஆகிடுச்சு பார்த்தீங்களா? இது கூட நம்ம ஒரு டேபிள் ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணிக்கலாம். இது நம்ம ஆப்பத்துக்கு ஒரு ஸ்வீட் டேஸ்ட் கொடுக்கும். அது கூட கொஞ்சமாக பேக்கிங் சோடா ஆட் பண்ணுறோம். இது கூட நீங்கள் மறக்காமல் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம சால்ட் நம்ம தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். இதை ஆட் பண்ணிவிட்டு குறைஞ்சது ஒரு 10 to 15 minutes ஆகுது. அதை அந்த பேக்கிங் சோடா ஒர்க் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. வாங்க இப்போ ஆப்பம் சுட ஆரம்பிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஒரு ஆப்பச்சட்டி எடுத்துகிட்டு ஒரு கரண்டி மாவு ஊற்றிக்கலாம். அதை நம்ம இப்படி சுற்றி நம்ம அந்த ஆப்பத்தை சுடணும். சுற்றி ஒரு லிட்டை வச்சு மூடி வச்சுட்டிங்கன்னா போதும். நம்ம ஆப்பம் ரெடி. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சுவையான ஆப்பம் ரெடி. வாங்க சுவைக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் our channel. Please like, share and subscribe. மறக்காம பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்க. Bye bye.